அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கே மிக முக்கியமான தீவுகள். ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய நுரையீரலாக அது இருக்குது. அந்த அளவுக்கு இயற்கை வளம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. அந்த இடத்துல இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவசியமான ஒன்றா தெரியுது. ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்க போகிற விலைங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சென்டினெலீஸ் மக்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. வெளி உலகத்துக்கு சுத்தமாக தொடர்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டான பாதுகாக்கப்பட்ட ஒரு பழங்குடியினமாக அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பழங்குடியினங்கள் அந்தமான் நிக்கோபாரில் இந்த திட்டத்தால் பாதிப்புகளை சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம், சந்திக்க போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த இன மக்களே அழிந்து போகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. இவ்வளோ பெரிய விலை கொடுத்து இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரணுமா? அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டம் தான் என்ன தான் செய்ய போகிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்? இது எல்லாத்தையும் இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்தியன் கவர்மெண்ட்டுடைய புது திட்டத்தை பற்றின சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே முழுசாக அலசி பார்த்துருவோம். வாங்க. இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடில் அமைந்திருக்கக்கூடிய தீவுகள் தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்திய நாட்டால் மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஐலாண்ட்ஸாக இந்த ஐலாண்ட்ஸுங்கிறது பல ஆண்டுகள் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஐலாண்ட்ஸ் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை யாருமே போய் பார்த்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டரை இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெளி உலகத்துடைய ஆக்சஸே இல்லாமல் பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே பழங்குடியின மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த தொன்மைங்கிறது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் தொடர்ந்து அதை முக்கியமாக கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மக்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு கூட வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லாங்கிறது அங்கே இருக்குது. வெறும் பழங்குடியின மக்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிசோர்ஸஸாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா அது இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம தீவுகளில் எத்தனை, மொத்தம் 2-3 தீவு அப்படின்னு பார்த்தா இல்லை, கிட்டத்தட்ட 572 தீவுகள் இந்த பகுதியில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தீவுகளை வடக்கு தீவுகள், தெற்கு தீவுகள் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த 2 தீவுகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய சேனல் அப்படிங்கிறது போகுது. இது கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சேனல். இந்த தீவுகளில் நார்த் சைடில் இருக்கக்கூடிய தீவுகளில் சென்டினெலீஸ் மக்கள் வாழ்கிறாங்க. சவுத் சைடில் இன்னும் அதே மாதிரியான பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க. இந்த தீவுகளில் எண்ணற்ற வகையான ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஸ்பீசிஸ்லாம் வாழுது. அதே மாதிரி மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது. இப்படி பல்லுயிர்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்குது. இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா, உலகத்தின் நுரையீரல்னு நம்ம எதை சொல்லுவோம்? அமேசான் காடுகளை சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் ரொம்ப அதிகமான ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்கிறது இருக்குது. இன்னும் அந்த காடுக்குள்ளே என்னென்ன உயிரெலாம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அது அடர்ந்த காடுகளாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமேசான் காடுனா அது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான். இந்த 572 தீவுகளில் 38 தீவுகள் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதாவது இன்ஹாபிட்டடாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அத்தனை தீவுகளும் இதுவரைக்கும் இன்ஹாபிட்டட் இல்லாத ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் த கிரேட் நிக்கோபார். இந்த கிரேட் நிக்கோபார் தீவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 921 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம். இந்த தீவில் மொத்தமாக 8000 பேர் வாழ்கிறாங்க. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டரில் 8 பேர் வாழக்கூடிய தீவாக இந்த தீவு இருக்குது. இந்த தீவுங்கிறது சவுத்து தீவுகள் இருக்கு இல்லையா, தெற்கு தீவுகள், அந்த தீவில் ஒரு பகுதியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சவுத் மோஸ்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவு தான் இந்திய அரசு இந்த பெரிய ப்ராஜெக்டுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுடைய பேர் த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இந்த ஒரு தீவில் மட்டும் எந்த அளவுக்கு இயற்கையின் வளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டை பார்க்கலாம். இது வரைக்கும் நாம் டாக்குமெண்ட் செஞ்சதா அஃபிஷியலாக இந்த செடி இனங்கள்
இந்த மர வகைகள், இந்த பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட 2500 ஸ்பீசிஸை வந்து இந்த கிரேட் நிக்கோபார் தீவுகளில் மட்டுமே நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2500ல் 400 ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிரேட் நிக்கோபாருக்கு மட்டுமே சொந்தமானது. அங்கே மட்டுமே தென்படக்கூடிய ஸ்பீசிஸ். நிக்கோபார் லாங் டெய்ல்டு மெக்காக், கோகனட் கிராப், அதே மாதிரி சால்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய முதலைகள், கிறிஸ்டட் சர்பண்ட் கழுகுகள், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கழுகு, நிக்கோபார் பீஜியன், இது எல்லாமே இந்த இடத்துல மட்டுமே அதிகமாக தென்படக்கூடிய இனங்கள். இதில் இந்த நிக்கோபார் பீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, இது மடகாஸ்கரில் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த டூடு அப்படிங்கிற பறவையோடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன். இந்த டூடு பறவைங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அழிஞ்சே போச்சு. அது எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறது ஒரு தனிக்கதை. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வேணால் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பறவை இனம் தான் இந்த நிக்கோபார் பீஜியன். இப்படி பல அரிய வகை இனங்கள் இருக்கக்கூடிய இடம் இது. இதை தாண்டி சென்டினலிஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரைப் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் ஷாம்ப்மேன். இந்த ஷாம்ப்மேன் பழங்குடியின மக்கள் வெளி உலகத்தை பற்றி எந்தவித புரிதலும் இல்லாதவங்க, தொடர்பே இல்லாதவங்க. அவங்களுடைய மெயின் தொழில் அப்படிங்கிறதே வேட்டையாடுறது தான். வேட்டையாடி கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிட்றது தான் அவங்களுடைய வழக்கம். இந்த காடு பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் ஒரு 200லேருந்து 400 பேர் தான் அந்த பகுதியில் வாழ்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான காலத்தில் இருந்து அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் அவங்க. இவங்க அத்தனை பேருமே, அதாவது இந்த ஷாம்ப்மேன் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டுனால வரப்போகுது அப்படிங்கிறதான் இந்த ப்ராஜெக்டுக்காக அலாம் அடிக்கிறவங்க சொல்லக்கூடிய கருத்து. அப்படி என்ன இந்த ப்ராஜெக்ட்? கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 72,000 கோடி. பல ஃபேஸஸில் இந்த ப்ராஜெக்டுடைய கம்ப்ளீஷனுங்கிறது நடக்க போகுது. ஃபேஸ் 1 வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2040க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்திய அரசுடைய எண்ணமாக இருக்குது, கோலாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது 166 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்புங்கிறது உருவாக்க போகிறாங்க. ஒரு கேஸ் பேஸ்டு சோலார் பேஸ்டு பவர் பிளான்ட்டுங்கிறது உருவாக்கப்பட போகுது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்கிறத கொண்டு வர்றாங்க. அதை தாண்டி ஒரு 50,000 பேர் வந்து இந்த கட்டுமானங்களில் வேலைக்கு வர போகிறாங்க. அவங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டவுன்ஷிப்பையும் உருவாக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராஜெக்டையும் உள்ளடக்கின ஒன்று தான் த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஹாங்காங்கை பேஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹாங்காங் மாதிரி இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு ஹப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கோல். அதுக்கு தான் இந்த தீவுங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறதுனால ஒரு 7 லட்சம் மரங்களை வந்து நம்ம அழிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் இருந்து ரிப்போர்ட்டுங்கிறத தந்திருக்காங்க. ஆனால் என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் 7 லட்சம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மரங்களும் செடிகளும், அதில் ரொம்ப ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே காலியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பல்லுயிர் சூழலுங்கிறதே காலியாகிடும். ஏகப்பட்ட காடு அழிக்கப்பட போகுது. அதனால் அந்த உயிர்கள் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இந்த துறைமுகத்தை உருவாக்குறதுக்காக கடல் பரப்பில் நிறைய தோண்ட வேண்டியிருக்கும். அப்படி தோண்டினாங்கன்னா பவளப்பாறைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதில் பல பவளப்பாறைகள் அப்படிங்கிறது இந்த பகுதிக்கு மட்டுமே உள்ளடக்கப்பட்ட ஒரு பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைகளோடு சேர்த்து இந்த பகுதியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கடல்சார் உயிரினங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். லெதர் பேக் அப்படிங்கிற ஒரு கடலாமை இனம் இருக்குது. இந்த கடலாமை இனம்ங்கிறது ஒரிசா பகுதியில் முட்டையிடுறதுக்கு வரும். ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் ஆமை, அதாவது இதை விட பெரிய சைஸ் கடலாமைகள்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ இருக்கிறதுலையே பெரிய சைஸ் கடலாமைகளில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இனம், அழிஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய இனம். அந்த லெதர்பேக் கடலாமையோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான இந்த லெதர்பேக் கடலாமை அப்படிங்கிறது இந்த தீவு பகுதியில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய பயணத்தை வந்து தொடரும். அப்படி வரக்கூடிய அந்த கடலாமைகளுக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமே இருக்காது. அதனால் அது தவிச்சு போய் வேறு இடத்துக்கு எங்கேயாவது போகும். அப்படி போகும்போது அதற்கு ஆபத்து ஏதாவது வரலாம். அதனால் லெதர்பேக் இனம் அழிந்து போகிறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பல வகையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க.
இது பெரிய அளவுக்கான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய நுரையீரலையே நீங்கள் கை வைக்கிறீங்க, இது பெரிய அளவுக்கான ஒரு ரிப்பிள் எஃபெக்டை உருவாக்கும், மிகப்பெரிய அளவுக்கான டிசாஸ்டருக்கு வழிவகுக்கும், தயவு செஞ்சு அது செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இந்த அழிவுகள் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுனா, ஷோம்பென் மக்கள் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சே போயிடுவாங்க. அந்த பழங்குடியின மக்களுடைய பாதுகாப்பை வந்து நாங்கள் உறுதி செய்வோம், அவங்களை இன்னொரு இடத்துக்கு நாங்கள் நகர்த்த போகிறோம், அவங்களுக்கு இன்னும் கூடுதலான இடங்கள் வந்து அவங்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் ஒதுக்கி தருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் வந்து விளக்கம் தந்திருக்காங்க. ஆனால் அது சரியாக வராது. அதாவது அவங்களுடைய வாழ்விடத்துலேருந்து அவங்கள நகர்த்த தொடங்கும் போதே அவங்களுடைய அழிவுங்கிறது தொடங்கிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க சஸ்டெயின் ஆகிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாத அந்த மக்களுக்கு இங்கேருந்து, அதாவது இந்த கட்டுமானங்களை கட்டுவதற்காக பல நூறு மக்கள் வந்து போகும்போது அவங்களால நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அது ஒட்டுமொத்தமாக அழிவை நோக்கி தான் கொண்டு போகும், அவங்க உயிர் பிழைக்கிறதே அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு இழப்புகளோட நாம் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணுமா? அதற்கான காரணம் என்ன? ஏன் ஹாங்காங் மாதிரி இங்கே நம்ம ஒன்று உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முன்வரைவு அப்படிங்கிறது 2021 வருடம் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போத்துலேருந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்புங்கிறது இருந்துச்சு. அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய தீவுகளில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் மட்டும் இல்லாமல், உலக செயற்பாட்டாளர்கள் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளே இதற்கு பயங்கரமான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைக்கும். அதனால் இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்காமல் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னு மத்திய அரசுக்கிட்டேருந்து பதில் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் தொடர்ந்து இந்த திட்டத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்காலத்தை பற்றின எந்த சிந்தனையும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட திட்டம் இது அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இந்த திட்டத்தை வெறும் வருமானத்துக்காக மட்டும் நாங்கள் உருவாக்கல, ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு அவசியமான ஒன்று? அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைனாவுடைய ஒரு பெரிய திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றின ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோவை ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்தோம். இதை பற்றி முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ அதை பற்றின ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை தாண்டி தான் வந்து அவங்களுக்கான எல்லா சரக்குமே வருது. குறிப்பாக ஆயில் இம்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு இந்தியாவுடைய கடல் பகுதியை, இந்தியன் ஓஷனை தாண்டி தான் வருது. இந்த இந்தியன் ஓஷன் பகுதியில் இந்தியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு சூப்பர் பவராக இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. அதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க சைனா. ஏன்னா சைனாவுக்கு தேவையான எல்லா வகையான ஆயிலிருந்து எல்லா அடிப்படை பொருட்களும் இப்படி கடல் சார்ந்து வரும்போது, ஒருவேளை இந்தியாவுக்கு சைனாவுக்கு ஒரு பிணக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு பேரடியாக விழலாம். ஏன்னா இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் முழுக்கவுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னால அவங்களுக்கு கப்பல்கள் வந்து சேராது. அதை தவிர்க்கணும். அதனால் இந்தியாவை பலவீனப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்களுடைய ஆளுமையை அதிகமாக்குறாங்க. ஸ்ரீலங்கா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏற்கனவே வந்துருச்சு. அதுக்கடுத்து பாகிஸ்தான்லேயும் அவங்களுடைய பவருங்கிறது இப்போ இருக்குது. இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சைனாவுடைய ஆதிக்கத்தை அதிகமாக்கி அதன் மூலமாக இந்தியாவை பலவீனப்படுத்துகிறாங்க. ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுது அப்படின்னா இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்ணி இந்தியாவால் சைனாவை டார்கெட் பண்ணவே முடியாது. ஏன்னா சைனா அவங்களுடைய ஆர்மி பேஸே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாடுகளில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் அது கிட்டத்தட்ட உருவாக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. இப்படி அவங்களோட ஆர்மி பேஸுங்கிறதே அங்கே உருவாயிருச்சு அப்படின்னா ஈஸியாக இந்தியாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து கவுண்டர் பண்ணி ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறது என்னென்னா, பெரிய பெரிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, ஜயன்ட் கப்பல்கள் இருக்கு இல்லையா, அந்த கப்பல்களை உள்ளடக்கிக்கிறதுக்கான போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. துறைமுகங்கள் கிடையாது. பெரிய பெரிய கப்பல்கள் வந்து சேர்றதுக்கான துறைமுகங்கள் நமக்கு கிடையாது. மினிமலாக 20 அடி ஆழம் கொண்ட துறைமுகங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி பிரம்மாண்டமான கப்பல்களை வந்து நம்மளுடைய துறைமுகத்துக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆனால் நமக்கு ஷிப்மெண்ட் எல்லாமே, நம்ம நாட்டுக்கு தேவையான ஷிப்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரியான பெரிய சைஸ் கப்பல்களில் தான் வந்து சேரும். ஸோ அப்போ நமக்கு பொருட்கள் எப்படி வருது? டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்புகள் மூலமாக நமக்கு வருது. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ துறைமுகங்களுக்கு வந்து கப்பல்கள் வந்து சேரும். அதிலிருந்து வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஊர்களுக்கு வந்து லாரியில் எடுத்துகிட்டு போவாங்களே, அதே மாதிரியான மெத்தடாலஜி தான். இந்த பெரிய சைஸ் கப்பல்களை எல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் துறைமுகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த துறைமுகங்களில் இந்த பெரிய சைஸ் கப்பல்கள்லாம் போய் நின்னதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் பொருட்களெல்லாம் குட்டி குட்டி கப்பல்களுக்கு வந்து இடம் மாற்றுவாங்க. அந்த குட்டி குட்டி கப்பல்கள் எல்லாமே
இந்த சின்ன சின்ன துறைமுகங்களுக்கு வந்து சேரும். அப்படிதான் இந்தியாவுக்கும் பொருட்கள்லாம் வந்து சேருது. இப்படி இந்தியாவுக்கு எந்தெந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, கொலம்போவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பு, அதுக்கப்புறமா சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பு, அதோட ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். இப்படி இந்த பகுதியிலிருந்து தான் நமக்கு அதிகமான பொருட்கள் வந்து சேருது. எந்த அளவுக்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து சேரக்கூடிய கார்கோவில் 75% கார்கோ அப்படிங்கிறது இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் மூலமாக தான் நமக்கு வருது. அதில் 40% அப்படிங்கிறது கொலம்போவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பில் இருந்தோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பில் இருந்தும் நமக்கு வருது. ஸோ இது நம்ம மற்ற நாடுகளை அதிகமாக ரிலை பண்ணியிருக்கோம், நம்பியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. அதோட இந்த நாடுகள் எல்லாமே சைனாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த துறைமுகங்கள்லேருந்து நமக்கு பொருட்கள் வர்றது தடைப்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு அது பெரிய அளவுக்கான பொருளாதார அடியை உருவாக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நமக்குனே சொந்தமாக ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்புங்கிறது இருந்தாக வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதுக்கு தான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ நம்ம சைனாவுடைய ஆப்ரேஷன் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிறதையும் சமாளிக்க முடியும். ப்ளஸ் மற்ற நாடுகளை அதிகமாக ரிலை பண்ணியிருக்கிறதையும் நம்மளால் குறைச்சிக்க முடியும். அதனால் நம்ம நாட்டுடைய பலத்தையும் நம்மளால் அதிகமாக்கிக்க முடியும். இப்படி ஒரே விஷயத்தில் நமக்கு பல சாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அரசு சார்பில் எதெல்லாம் பலம்னு சொல்கிறாங்களோ அதுவே நமக்கு பலவீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த ஃபீல்டில் பல வருடங்கள் அனுபவம் கொண்ட ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸ்க்ரோல் பத்திரிகையில் இப்படி பல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, பல இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், பல வருடங்கள் அனுபவம் பெற்ற இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேட்டிகள் எடுத்து ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலில் முன்வைக்கக்கூடிய கருத்து வாதங்கள் வந்து என்னென்னா, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்புங்கிறதுல கிட்டத்தட்ட 14 மில்லியன் TUEs தான் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக போக அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த TUEs அப்படிங்கிறது என்னென்னா 20 ஃபுட் ஈக்குவலன்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம கண்டெய்னர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் 20 அடி சைஸுக்கு இருக்கக்கூடிய கண்டெய்னரை 14 மில்லியன் கண்டெய்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனோட இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபேஸில் 4 மில்லியன் கண்டெய்னர்ஸை தான் வந்து அது ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனோடு இருக்கும். போக போக அது வந்து 14 மில்லியனத்தோடும் இல்லைனா 16 மில்லியனத்தோடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குடைய கால நேரங்கிறது டைம் எடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கொலம்போவில் இருக்கிறது, சிங்கப்பூர், மலேசியாலலாம் இருக்கிறதெல்லாம் இதை விட அதிகமான அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிங்கப்பூர் வந்து 39 மில்லியன் கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ணும். அதே சமயத்தில் கொலம்போவில் பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனோடு அது இருக்குது. அதை கூடிய சீக்கிரத்தில் 9 மில்லியன் கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனாக மாற்றுறதுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவங்க எல்லாமே அதிகமான எண்ணிக்கையில் கண்டெய்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனோடு அவங்க இருக்கும்போது, நம்ம தொடக்கத்தில் 4 மில்லியன் தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாக்குறோம். ஸோ அதனால் நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே அவங்க அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம இப்போ தான் கம்மியாகவே தொடங்க போகிறோம். அப்போது நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிற கேள்விங்கிறது முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இது திறன் வாய்ந்த ஒரு போர்ட்டாக உருவாக்கப்பட போகுது அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது. ஏன்னா ஒரு கப்பலுங்கிறது எவ்வளோ மணி நேரம் வந்து துறைமுகத்தில் இருக்கோ அது எல்லாமே காசு. ஏன்னா அந்த நிற்கிறதுக்கு அவங்க காசு தரணும், அதே மாதிரி கிரேனுக்கு அவங்க செலவு பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட செலவு அவங்களுக்கு இருக்குது. ஸோ எவ்வளோ நேரத்தில் குயிக்காக அவங்க வேலையை முடிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிங்கிறது துறைமுகத்தில் இருக்கோ அந்த துறைமுகத்தை நோக்கி தான் வந்து கப்பல்கள் வந்து அனுப்பப்படும். ஏன்னா எல்லாமே காசு இல்லையா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா, மலேசியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களும் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய துறைமுகங்களும் 24 மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் 12 மணி நேரத்திலே முடிக்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிலாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட நாம் உருவாக்க போகிற இந்த துறைமுகங்கிறது அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமா, அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிங்கிறது அந்த துறைமுகத்தில் இருக்குமா அப்படிங்கிறத உருவாக்கப்பட்ட பிறகு தான் நம்மளால் வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மற்ற துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது கொலம்போவா எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து நம்ம ஹாங்காங், மலேசியா எது எடுத்தாலும் சரி, அவங்க மெயின் லேண்டோட அவங்களுடைய நாட்டோட நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய துறைமுகங்கள். ஆனால் அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது இந்தியாவோட தூரமாக தள்ளி இருக்குது. அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பலன்கிறது கிடையாது. அது நம்மளுக்கு பலவீனமாக தான் இருக்கும். போதிய அளவுக்கு கப்பல்கள் அந்த துறைமுகத்துக்கு வர்றதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி 30,000 crores ஆனுவலாக இது ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அது உண்மையிலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி இந்த நிக்கோபார் தீவுங்கிறதுல இந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுங்கிறத உருவாக்குறாங்க. அப்போது ஆக்சஸ் அதிகமாக வெளிமக்களுடைய பயன்பாடு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எல்லாமே அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய எல்லா பழங்குடியினருக்குமே பிரச்சனை வரலாம். ஏன் சென்டினல்ஸ் ட்ரைபுக்கே கூட ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரலாம். அவங்களும் ஒட்டு மொத்தமாக அழிந்து போகிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அலாமை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறத இந்தியா ஏற்கனவே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளிஞ்சியம் துறைமுகம் அப்படிங்கிறது கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா? அதானியுடைய போர்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி அதை உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த துறைமுகம் இதே மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்தியா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்தியாவோட வெஸ்ட் சைடில் விளிஞ்சியம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமாக இருக்குது. ஏன்னா குஜராத், மும்பை மாதிரியான துறைமுகங்களுக்கு ஈஸி ஆக்சஸ்ங்கிறது அது மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி ஈஸ்ட் சைடில் இந்த துறைமுகத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அப்போது அதன் மூலமாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது அதிகமாயிரும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிக்கோபார் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை உருவாக்குறதுக்கான டெண்டருங்கிறது ரீசெண்டாக கோரப்பட்டுச்சு. அந்த டெண்டரில் விண்ணப்பிச்சவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் எஸ்ஆர் போர்ட்ஸ் இருக்காங்க, JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்க, அதோட அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ்ங்கிற கம்பெனியும் இருக்குது. ஸோ இந்த டெண்டரை கட்டுவதற்கான ஒப்பந்தமும் அதானிக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன்ஸுங்கிறது கிளம்பியிருக்கு. அதோட இந்த ப்ராஜெக்ட் எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இதுக்கு அப்ரூவல் கிடச்சதுன்னே தெரியல அப்படிங்கிறதான் அவங்க வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. இதுக்கு எதிர்த்து நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் கூட போட்டிருக்காங்க. அந்த வழக்கு அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக அவங்க வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படிங்கிறது வன பாதுகாப்பு சட்டம் 1980 புதிய திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதை கட்டாயமாக்கும் அறிவிப்பு 2006, கடலோர ஒழுங்காற்று மண்டலங்களை வகைப்படுத்தி பாதுகாத்து மேம்படுத்தும் அறிவிப்பு 2011, இப்படி பல சட்டங்களால் நிக்கோபார் தீவோடைய சுற்றுச்சூழல், சூழலியல், பூர்வகுடிகள்னு எத்தனை பேருமே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்படி ஒரு சூழலில் இது எல்லாத்தையும் மீறி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் ஷோம்பென் பழங்குடி மக்களுக்கும் சரி, அங்கே வாழக்கூடிய மீதி மக்களுக்கும் சரி, நாங்கள் நஷ்டஈடுங்கிறத வழங்கிட்டோம், அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கிரேட் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கான மன்றம் அதை நிராகரிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பெர்மிஷனுங்கிறது எங்ககிட்ட வாங்கவே இல்லை, எந்த நஷ்டஈடும் எங்களுக்கு தரல, அப்படி ஒரு நஷ்டஈடே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்முறைக்கு கொண்டு வரதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷனுங்கிறது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே, கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இல்லை நாங்கள் தரல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் முழுமையாக ஒரு வடிவத்தில் வந்திருக்கா அப்படிங்கிறதே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இவ்வளவு சட்டங்களையும் மீறி இவ்வளவு இழப்புகளையும் சந்தித்து இந்த திட்டம் உண்மையிலேயே நமக்கு அவசியமான ஒன்றா, அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணுமா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இல்லை இந்த திட்டம் அவசியமான ஒன்று தான், இதை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான முடிவும் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு திட்டம் நமக்கு அவசியமான ஒன்றா, இல்லை அது நமக்கு தேவையில்லாதது, நாம் நம்மளுடைய மக்களையும் நம்மளுடைய இயற்கை வளத்தையும் பாதுகாத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே வியூவர்ஸ், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த விஷயம் அடுத்து எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.